Daily. Taste the Daily. கட்டுடன் மேனியை வைத்து இளம்பெண்ணை கவர்ந்திழுத்து கடைசியில் கர்ப்பமாக்கிவிட்டு கை கழுவிய ஜிம் உரிமையாளர் இவர்தான். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த 31 வயதான இளம்பெண் கணவனை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வந்தார். கடந்த ஆண்டுக்கு முன்பு பத்மகுமரன் என்பவர் நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்திருக்கிறார் அந்த இளம்பெண். ஜிம்மில் சேர்ந்த சில மாதத்திலேயே இருவரும் நட்பு ரீதியாக நெருங்கி பழகிய நிலையில் நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருக்கிறது. பத்மகுமரனின் பேச்சு தனியாக இருந்த இளம்பெண்ணின் மனதுக்கு மருந்தாக மாற திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு பேச்சு சென்றிருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக கொடுத்த வாக்குறுதியை நம்பி இளம்பெண்ணும் அடிக்கடி பணம் கொடுத்து உதவி வந்ததாக சொல்லப்படுகிறது. புதிதாக ஜிம் திறக்க வேண்டும் என கூறி இளம்பெண்ணிடம் பத்மகுமரன் பணம் கேட்கவே நகைகளை அடகு வைத்து 38 லட்சம் ரூபாயை அந்த இளம்பெண் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை வாங்கி ஜிம் திறந்த பத்மகுமரன் தனது தாயிடம் சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்திருக்கிறார். ஆனால் சில நாட்களிலேயே பத்மகுமரனின் பேச்சில் தடுமாற்றம் தெரிந்திருக்கிறது. இதற்கிடையே இருவருக்கும் இடையேயான நெருங்கிய பழக்கம் காரணமாக அந்த இளம்பெண் கர்ப்பமான நிலையில் அதற்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. இளம்பெண்ணுடன் பேசுவதை மொத்தமாக நிறுத்திவிட்ட பத்மகுமரன் வாங்கிய பணம் 38 லட்சம் ரூபாயில் வெறும் 30 லட்சம் ரூபாயை மட்டும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மீதம் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதோடு திருமணமும் செய்து கொள்ளாமல் இருந்ததால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் பத்மகுமரனின் தாய் புனிதா தேவியை அணுகி நடந்ததை சொல்லி நியாயம் கேட்டதாக கூறப்படுகிறது. பெண்ணுக்கு பெண்தான் எதிரி என்பது போல பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறோம், கர்ப்பத்தை களைத்து விடு என தாய் புனிதா தேவி மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. தாயின் மிரட்டலுக்கு பயந்து போன அந்த இளம்பெண் கும்பகோணம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தன் மீது புகார் அளித்தது தெரிந்ததும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை அணுகிய பத்மகுமரன் திருமணம் செய்து கொள்வதாக கூறியதை அடுத்து அந்த பெண்ணும் புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார். புகார் வாபஸ் பெற்றதும் சுவாமிமலையில் வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி வரவழைத்த நிலையில் அந்த இளம்பெண்ணும் ஆசையாக சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு வைத்து தாய் மகன் இருவரும் சேர்ந்து கர்ப்பத்தை கலைக்க சொல்லி வற்புறுத்தியதோடு கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இளம்பெண் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தற்போது கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த தகவல் அறிந்த திருவிடைமருதூர் போலீசார் ஜிம் உரிமையாளர் பத்மகுமரனை கைது செய்தனர். மேலும் பத்மகுமரனின் தாய் புனிதா தேவி மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Taste the Daily.